ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அக்வா லிபரா அப்படின்ற மாடல் வந்து பார்த்திங்கனாக்கா இன்ஸ்டலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆன்லைன் மாடலுங்க. ஆன்லைனில் வாங்கின மிஷினு. இந்த மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டமில் பிளேட்லாம் வந்து டேங்க் உள்ளே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. யூவி லைட்டும் உள்ளே வர மாதிரி டேங்க்கில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து அட்வான்டேஜ் கிடையாது. ஏன்னா அந்த யூவி லைட்டு சம்டைம் நம்மளுக்கு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆச்சுனாக்கா அந்த யூவி லைட்டில் தண்ணி பட்டுச்சுன்னா யூவி லைட் போயிடும். இதுக்கான அக்சஸரிஸ்லாம் கொஞ்சம் அந்த டீ கனெக்டரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பன் ஃபில்டரும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த மாடலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலே ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கஸ்டமருக்கு வந்து நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன். அவங்க ரேட்டுக்காக ஆன்லைனில் வாங்கியிருக்காங்க. பட் என்னென்னா அந்த அளவுக்கு அவங்க காஸ்ட்டுக்கு தகுந்த குவாலிட்டி தான் வரும்ன்றது அவங்களுக்கு கிளியராக தெரியல. ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு கஸ்டமரை பொறுத்தளவுக்கு கெப்பாசிட்டி அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. ஃபில்டர்ஸு நிறைய ஃபில்டர்ஸ் வேணும். இதில் ஏன்னா நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்குறது நமக்கு யூஸ் இல்லாத ஃபில்டர். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் இந்த ஆன்லைன் ப்ராடக்ட் வாங்கி இது பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வாங்கினது நமக்கு இன்ஸ்டலேஷன் சார்ஜ் வந்து 500 அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 500 கொடுத்தாங்கன்னா ஓகே, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 500 இன்ஸ்டலேஷன் சார்ஜ் கொடுக்குறேன்னா. இன்னொரு விஷயம், நம்ம இது இன்ஸ்டால் பண்ணுறதுனால இது கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். அடிக்கடிக்கு ப்ராப்ளம் வரும். நம்மளுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க, நம்ம போய் சர்வீஸ் பண்ணும்போது. அதனால் வந்து இன்கேஸ் ஆன்லைனில் வாங்கிட்டாங்கன்ட்டு சில கஸ்டமர்கிட்ட நீங்கள் கோவப்பட்டுக்காதீங்க. வாங்கினா வாங்கட்டும், நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 500 இன்ஸ்டலேஷன் சார்ஜ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்கேஸ் நாம் பண்ணலைனா கூட வேறு ஒருத்தர் பண்ணிவிட்டு போகிறாங்க. அதனால் அந்த கஸ்டமருக்கு இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், நம்மக்கிட்ட வாங்காமல் திரும்ப வாங்கியிருக்காங்கன்னா அதில் ப்ராப்ளம் நிறைய வரும்போது நாம் சொன்னது உண்மைன்றது அவங்களுக்கு நிறைய புரியும். அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட் டைம் வெளியில் இந்த ஆன்லைன் வாங்க மாட்டாங்க. இப்போ இந்த மாடலை பொறுத்தளவுக்கு மோட்டர்லாம் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி கிடையாது. இதில் காப்பர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. யூவி வந்து டேங்க்லேயே கொடுத்துருக்காங்க. மற்றபடி நார்மல் ஆர்ஓ தான். இதில் மெம்பரின்லாம் கூட அந்தளவுக்கு வந்து ஒரு 75 ஜிபிடி மெம்பரின்னு. அந்த வாண்ட்ரானே கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான். அதை விட இது குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் போல இது. ஏன்னா ஃப்ளோலாம் வந்து இந்த மெம்பரின் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கஸ்டமர் காப்பர் ஃபில்டரோடு வாங்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த காப்பர் ஃபில்ட்ரு எங்களுக்கு தேவையில்ல, ரிமூவ் பண்ணிவிடுனாங்க. சரி ஓகே எனிவேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத நான் பண்ணிட்டேன். அப்படியே அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்களோ அதை பண்ணிட்டேன். இதுதான் அந்த மெம்பரின்னு. வாண்ட்ரன் சேம் லைக் இதில் என்ன பேர் என்ன ஜிபி எதுவுமே மென்ஷன் பண்ணல. சேம் லைக் வாண்ட்ரான் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த இந்த மெம்பரினுடைய அந்த சைஸ் பார்க்கும்போது ஒரு 75 ஜிபிடி அந்த மாதிரி ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன். இந்த 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 மெம்பரினில் வந்து பார்த்திங்கனாக்கா ஹை டிடிஎஸ்க்கெலாம் மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. இந்த மெம்பரின் அவுட்புட் நல்லா வராது. ஏன்னா இந்த தண்ணி வந்து சால்ட் கம்மி தான். அந்த கஸ்டமர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க கஸ்டமர். இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ சால்ட் கம்மியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா தண்ணி வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இது இப்போ லைட் ஒன்று எரியுது பார்த்திங்கன்னா, இதுதான் யூவி லைட்டு. இது டேங்க் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நம்ம தண்ணி வந்து ஸ்டோரேஜ் நிற்கும் இல்லையா, அந்த இடத்துல மேல் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ளோட்டுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. சம்டைம் ஃப்ளோட்டு ஒர்க் ஆகலைன்னா அந்த லைட் மேலே தண்ணி போய் ஆனில் இருக்கும்போது பட்டுச்சுன்னா கண்டிப்பாக யூவி அந்த லைட் போட்டு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க யூவியில். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நானே பார்த்ததில்ல, இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இன்னொன்று பாருங்கள், இந்த ஃப்ளோ வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வர ஃப்ளோவுக்கு ஒரு 1 ஹவருக்கு வந்து ஒரு 10 லிட்டர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த 1 ஹவர் ஃப்ளோ ரேட்டுக்கு இப்போ 10 லிட்டர் வர்றது வந்து 4 அடியில் இன்னும் குறைஞ்சிட்டே தான் போகும். ரொம்பவே கம்மியாகும். அது ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளோவுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளாவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ கம்மியாகிடணும். ஒரு